ஸோ 2026 ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த கோல் வைக்குமா 2026 எனக்கு இருக்கிற ஒரு கிரேசியான 7 கோல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகுது. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த எல்லா கோலுமே எனக்கு ஒரு 7 டிபார்ட்மெண்ட் மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்குவேன். பிகாஸ் ஒரு கோலும் ஒரு பர்பஸ்க்காக இருந்தால் மட்டும்தான் அந்த கோலை நமக்கு பண்ணுறதுக்கு தோணும். ஸ்கில்லாக இருக்கணும், மென்டலிட்டி இருக்கணும், அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், ஃபினான்ஷியலாக இருக்கணும், நமக்கு புதுசாக லேர்னிங் ஸ்கில் வரதுக்கான புதுசாக ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு தான் நான் என்னோட கோல் செட்டப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோல்ஸுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண அது மட்டும் தான் இந்த 7 கோல்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் திங். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு தெரியும், அதே மாதிரி எண்டிங்கும் நமக்கு எங்கேன்னு தெரியும். அப்படி கரெக்டாக இருந்ததான் அந்த ப்ரேயர்கள் நம்மளால கரெக்டாக பண்ண முடியும். இல்லைனா நமக்கு எண்டிங்கில் என்ன ஆக போகிறோம், என்ன வரப்போகுதுங்கிறது தெரியாமல் நம்ம பண்ணும்போது அது நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஸோ எண்டு கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் இது நான் பண்ணுறேன், இதனால எனக்கு என்ன வருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் உங்களால் பெட்டரான ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். அதே நேரத்தில் உங்களால் அந்த கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கோல் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தில் ஸ்ட்ராங்காக அண்ட் லாஸ்ட் இயரும் இதே கோல் தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த கோலை நான் வந்து சஸ்டெயின் பண்ணேன். ஆப்வியஸாக நோ, ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபிசிக் வச்சுட்டு இருந்தேன், ஓரளவு டீசெண்டான ஃபிசிக் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் அந்த ஃபிசிக்கை டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதனால் பண்ண முடியல. பட் இந்த இயர்க்கான ஒரு ப்ராப்பரான கோல் வேணால் ஒரு 10 கேஜிஸ் ஏற்றணும். அதே நேரத்தில் மென்டலி நான் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளான பேசுவேன். அப்படியா இருந்துட்டேன். எனக்கு வந்து தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தாட்ஸ் மாதிரி என் மைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மேக்ஸிமம் மென்டல் ஹெல்த்தையும் நான் கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும். அது பார்த்தா தான் நமக்கு வந்து எமோஷனலி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோல். உங்களுக்கு இல்லாத நீங்களும் இதை ஆட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கோல் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை ஸ்ட்ராங் பண்ணி earn at least per month 30,000 rupees. 30,000 month. இந்த அமௌண்ட் ஏன் நான் வச்சுருக்கேன்னா, ஐ திங்க் நான் வந்து பர் இயருக்கு மொத்தமாக இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும். அட்லீஸ்ட் ஒரு 10Kக்கு மேலே ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. 3 இயர்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ 3 இயர்ஸாக பார்த்தது வச்சு தான் இந்த ஆவரேஜ் போட்டு வச்சுருக்கேன். 30K per month ஏர்ன் பண்ணணுங்கிற கோல் தான் என்னோடது. இந்த கோலுக்கு இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற என்னென்ன ஸ்கில் வச்சுருக்கணும், எனக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி 30K per month எப்படி ரீச் பண்ணுறேன், அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ணுறேங்கிற வீடியோஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். என்னால் முடிஞ்ச மாதிரி கோல்ஸை மட்டும் தான் இங்கே வச்சுருக்கேன். ஒருவேளை நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி கோல் வச்சா நம்மளால் ஈஸியாக தான் பண்ண முடியும். எதுக்கு நம்ம பண்ணணும்னு விட்டுருவோம். அதே நேரத்தில் ரொம்ப டஃப்பாக இது பண்ணவே முடியாது, ஏன் பண்ணணும்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே கோல் வைக்கிறாரு. நம்மளால ஒரு 80% 70% கம்ப்ளீட் பண்ணுற அளவு கோல் வச்சிருந்தாலும் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கோலை செலக்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மேஜரான கான்ட்ரிபியூஷன் பண்ணும். தேர்ட் கோல் அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் 10K. இந்த ஓவரால் பீரியடில் பார்த்தீங்கன்னா என் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 5K தான் ஆவரேஜ் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் நான் நிறைய கணக்கு படித்து தான் அர்த்தம். பட் இருந்தாலும் நான் இன்வெஸ்ட் பண்ணதை வச்சு எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிங்கன்னா கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுவேன். நான் அதுக்கான ஒரு செப்பரேட்டான வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த்து கோல் லேர்ன் நியூ திங்ஸ். நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணது ஒன்று தான், ஒன்று பைத்தான் அண்ட் பேசிக் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் டேவன்ஸ் ரிசார்ட்டில். இந்த லேர்னிங்கே எனக்கு கொஞ்சம் ஏன்னா புதுசாக கற்றுக்கிட்டேன். நியூ திங்ஸில் ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ணதும் புது விஷயம் தான். ஏன்னா அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்கு நியூ திங்ஸ் ஒரு கிரியேட்டிவ் மைண்டுக்கு தேவைப்படுற விஷயத்தில் நிறைய யூஸ் ஆகும். ஃபிஃப்த் கோல் அண்ட் ஃபேவரட் கோல் ஸ்டார்டிங் மை ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான வேல அதை ரன் பண்ணணும். அதுக்கான என்னென்ன லேர்னிங் சொன்னோ அதை ஸ்டில் லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருந்ததை பொறுத்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதில்ல. எனக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியாவோ ப்ராப்பரான சிஸ்டமோ என்கிட்ட கிடையாது, ஒரு மென்டாலும் என்கிட்ட கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எந்தெந்த வே இருக்கணும், இப்படிலாம் இருக்கணுங்கிறத பற்றி நாலேஜ் மட்டும் நான் வச்சுட்டு இருந்தேன். தவிர்த்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இந்த இயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பராக பிஸ்னஸாக அதை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கான லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங் ப்ராசஸ் மட்டும் போயிட்டு இருந்தது 2025. பட் இந்த இயர் அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ லான்ச் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இல்லை அட்லீஸ்ட் ரீடு 3 books, ஒரு 3 புக்கை ஃபுல்லாக படித்து முடிக்கணும். ஏன்னா நான் இது வரைக்கும் வாங்கி வச்சிருந்த புக்ஸில் நான் வந்து ஒரு 2 புக்கு ஃபுல்லாக படித்து முடித்தேன். அதே நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சு அவங்களோட புக்ஸும் வாங்கி அதையும் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு புக்கை வாங்கி அது படிக்காமே வச்சுருந்து அது ஃபுல்லாக டேமேஜாக ஆகிடுச்சு.
அதுக்கடுத்து ஒரு 3 புக் வாங்கணும். 3 புக் வாங்கி அது கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான நாலேஜை எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரொம்ப கிரிட்டிக்கல். அதில் புக்ஸ்லேருந்து கிடைக்கிற நாலேஜை வச்சு ஹேண்டில் பண்ணால் இன்னும் பெட்டராகவே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு புக்கில் இருக்கிற நாலேஜும் ஹெல்ப் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கோல் இஸ் ட்ராவலிங். அட்லீஸ்ட் 1 இயரில் ஒரு 10 பிளேசஸ் ஒரு 5 பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். புது புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் அது தனியாக என்னோட பைக்கில் என்னோட நான் எங்கே போகணும்னு நினைக்கிறனோ அங்கே ட்ராவல் பண்ணணும். அவ்வளோதான் அந்த கோல். 2026 அந்த கோலாக வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணால் இன்னும் ஐ ஃபீல் வெரி பெட்டர். அண்ட் இது என்னால் பண்ண முடியும். நான் நம்புறதுனால இந்த கோலை நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறது தெரியல, என்ன தான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு கோலை வைங்க. இந்த கோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புது புது இடத்துக்கு போகும்போது புது புது ஆட்கள் போடுவோம். அந்த ஆட்கள் நம்மளை இன்னும் பெட்டரான பர்சனாக மாற்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்து பாருங்கள் உலகத்தை எப்படி இருக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போது உங்கள் லைஃப்பை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே நம்ம எப்படி இருக்கோம், இதோட பெட்டர் பர்சன்ஸ் இருக்காங்க, இப்போல்லாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. இட்ஸ் டு வெரி பியூட்டிஃபுல். இல்லை இயர் எண்டில் மறக்காமல் வந்து அதை எப்படி அதை வின் பண்ணிங்களா இல்லையா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த கோல்ஸ்லாம் நான் அச்சீவ் பண்ணாலும் கண்டிப்பாக டிசம்பர் ஒரு வீடியோ போடுவேன். அந்த அப்போ பார்ப்போம். ஸோ ஸ்டே டுகெதர். வெரி வெரி டைம் அஸ்வின்.